நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செல்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு சுகம் மறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். இருக்கரங்கள் விரித்து இங்கு வாடுவோரை தேற்றுவோம். இருக்கரங்கள் விரித்து இங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செல்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயத்தில் நேர்மை உள்ளவர்களுக்கு இருளில் ஒளி தோன்றியது. அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவர் ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை
எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயன் அளிப்பதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே. கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். இச்சான்று தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சான்று பகர்கிறது. தூய ஆவியானவரே இதை சான்று பகர்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகின் மெசியா, மீட்பர், இறைமகன் என்பதற்கு 3 விதமான சான்றானது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. முதல் சான்று, தூய ஆவியாரின் வல்லமை அவருக்குள் இருந்தது. அது இறைத்தன்மையை, அவருடைய தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது, அவர் நீரினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று சொல்லும்போது திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையானது ஒருவருக்குள் செயலாற்றத் தொடங்குகிறது. அதுவே மீட்பிற்கான பாதையை வழிவகுக்கிறது என்பதை எடுத்துக் கூறுகிறது. மூன்றாவது சான்று இரத்தம் என்கிற சான்று. இயேசுவினுடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தினால், அவர் அந்த கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தினால் தான் இந்த உலகமானது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இரத்தத்தின் வழியாக, உயிரின் வழியாக மீட்பு கிடைத்திருக்கிறது என்கிற சான்றானது இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுவே நமக்கு வாழ்வளிக்கிறது, நிலை வாழ்வையும் கொடுக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லுகிற வாசகம் இன்றைய நற்செய்தியின் வழியாக அற்புதமான ஒரு நிகழ்வை தந்து ஆண்டவர் எவ்வாறு பிறருக்கு உதவ முன்வருகிறார், ஒரு மனிதனை எவ்வாறு நிறைவான முழுமையான மனிதனாக மாற்றுகிறார், மனிதனுடைய ஆழமான மனதுக்குள் சென்று அவரை புரிந்து கொள்ளுகிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது. ஆம், உடலெல்லாம் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, இயேசுவே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அவருடைய வலியை, அவருடைய வேதனையை, அவர் உடலளவில் படுகின்ற துன்பத்தையும் உள்ளத்தளவில் அவர் நொறுக்கப்பட்டிருப்பதையும் உணர்ந்து கொண்டு அவர் புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவராயிருப்பதை பார்த்து கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லுகிறார்.
பிறகு அவருடைய நோய் நீங்கியதற்காக குருவிடத்திலே சென்று காட்டி அதற்கான காணிக்கையையும் செலுத்தும்படி சொல்லுகிறார். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு வித்தியாசமாக கொண்டாட வேண்டும், ஏழை எளியவர்களோடு கொண்டாட வேண்டும் என்று எங்கள் பங்கு மக்களை கேட்டுக்கொண்ட போது பெருமளவில் உதவி செய்தார்கள். அதனால் ஏறக்குறைய அருகில் இருக்கின்ற 50 முதல் 60 வரை தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை எங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வந்தோம். அவர்களை எல்லாரும் ஒன்றாக கூட்டி அவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு உணவு வழங்கி புத்தாடைகளை கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பி வைத்தோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உண்மையாகவே மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக எல்லா மக்களும் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அங்கு வந்திருந்த ஒரு தொழுநோயாளர் கூட, நோய்வாய்ப்பட்டவர் கூட மனமுடைந்து, எங்களை அழைத்தீர்களே, எங்களை அரவணைத்து பேசினீர்களே, எங்களை ஊக்கப்படுத்தினீர்களே, உற்சாகப்படுத்தினீர்களே, எங்கள் வாழ்க்கையில் ஃபாதர் நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தீர்களே, ரொம்ப நன்றி ஃபாதர் என்று சொல்லி கைகளை கூப்பி கண்ணீர் வடித்தார். அவர்கள் வசிக்கின்ற அந்த இடத்திற்கும் நாங்கள் செல்ல வேண்டும், சென்று ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த இடத்திற்கு சென்றபோது அருட்தந்தை ஜெரால்டு என்பவர் எப்படி அந்த மக்களோடு இணைந்து அவர்களுடைய வாழ்வு மேம்பட உழைத்திருக்கிறார் என்பதை பற்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அற்புதமான வீடுகளை அவர்களுக்காக அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். மக்கள் எல்லோரும் நன்றாக வாழும்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் அந்த தந்தையினுடைய பெயரை போற்றி புகழும் வண்ணமாக அவருடைய இறைப்பணியானது அன்பிற்குரியவர்களே அம்மக்களிடையே மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஒரு சிற்றாலயத்தை கட்டி அருகிலேயே அன்னை மரியாளுக்கென்று ஒரு கெபியினை கட்டி எழுப்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட திருக்கூட்டமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். லேவியர் புத்தகம் 13வது 14வது அதிகாரங்களில் நாம் வாசிக்கும் போது ஒரு உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ ஒரு தோற்றம் காணப்பட்டால் அவர் தொழுநோய் உடையவர் என்று முத்திரை குத்தப்பட்டு குருவானவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஒதுக்கப்படுவார். அவரை பார்ப்பதோ அவரிடத்தில் பேசுவதோ தொடுவதோ தீட்டு என அறிவிக்கப்படுவார். ஆம், இப்பேற்பட்டவர்கள் ஊருக்கு புறம்பாக பல மைல்கள் தூரம் வெளியே துரத்தப்படுவார்கள். சாக்கு உடை, கோணி உடையை உடுத்திக் கொண்டு முகத்தை எல்லாம் அவர்கள் மூடிக்கொண்டு ஊருக்கு பல மைல்கள் தூரம் வெளியே யாரும் நெருங்காத இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்க வேண்டும். எந்த மனிதரையாவது அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்றால் தீட்டு தீட்டு என்று உரக்க கத்தி குரல் எழுப்ப வேண்டும். பாவிகளாக சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இதுதான் ஒரு தொழுநோயாளருடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நெருங்கி வருகிறார். அந்த தொழுநோய் பிடித்த மனிதரை அவர் தொடுகின்றார். பிறருக்கு உதவி செய்வது என்பதை இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை முழு மனிதனாக பார்த்து அவருடைய ஆழ் மனதிற்குள் சென்று அவர் உடலளவிலும் மனதளவிலும் படுகின்ற வேதனை வலிகளை உணர்ந்து கொண்டு அவரை சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் அறிய வருகின்ற செய்தியும் இதுதான். நம் உடன் வாழுகிற எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நோய் நொடியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உடல் அளவிலும் மனதளவிலும் காயமுற்றிருக்கிறார்கள், வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த ஆறுதலான வார்த்தைகளை அவர்களோடு பேசலாம், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம், முடிந்தால் உதவிகளை செய்து அவர்களை தேற்றலாம். இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கிற நற்செய்தி. இந்த நற்செய்தியின்படி வாழ இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே உள்ளங்கள் உயிர்த்தெழ உன்னோடு பாடப்பட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்தெழ உன்னோடு பாடப்பட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உதிர் படிக்க என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினி. சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தி. ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த 2022 புத்தாண்டிலே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற, அர்ப்பணம் செய்கின்ற தருணம் இது. ஆவியின் வல்லமை எழுந்தருளி இந்த காணிக்கை பொருட்களை நிறைவாக ஆசிர்வதிக்க இருக்கிற வேளையில் நாமும் கூட இறை ஆசிர்வாதங்களுக்காக, ஆவியின் வல்லமைக்காக வேண்டி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வரும் அன்பு ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த தெய்வீக பலியின் வழியாக உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றி வணங்குகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த கொரோனா தொற்று நோயினுடைய காலகட்டத்திலே இதோ ஒமிக்ரான் என்கிற இந்த தொற்று வைரஸானது எங்கள் மத்தியிலே பரவி ஏராளமான மக்கள் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, மனமிருங்கும், கருணை கொள்ளும், இரக்கம் காட்டும். இந்த நோய் எங்களிடம் மேன்மேலும் பரவாமல் இருக்க ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து பாதுகாப்பீராக. தகப்பனே, இந்த தெய்வீக பலியின் வழியாக உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிற, போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களையும், குறிப்பாக இந்த அருள் தேடல் என்கிற யூடியூப் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை பார்த்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களின் மீதும் ஆவியின் வல்லமையை பொழிந்தருளும். உமது பாதுகாப்பை நிறைவாய் அவர்களுக்கு அளித்தருளும். எத்தீங்கும் நெருங்காமல் இருக்க, எந்த ஆபத்தோ விபத்தோ அவர்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க, தொற்று நோய் பரவி அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க
ஆண்டவரே, அவர்களை சுற்றி அரணை எழுப்பும், கோட்டையை எழுப்பும், பாதுகாத்தருளும். ஆம், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கும்போது, நீர் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் நான் உன்னை காத்துக் கொள்கிறேன். எத்தீங்கும் உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது, நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை பாதுகாக்கும்படி நான் என் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிற வாக்குறுதியை தருகின்ற தெய்வமே, எங்களை பாதுகாத்தருளும், எங்களை வழிநடத்தியருளும். உமது ஆவியின் வல்லமையை பொழிந்து ஆசீரோடு வாழச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக